சமீபத்தில் வெளியாகி பெரிய வரவேற்பு பெற்றிருக்க துரந்தர் 2 த ரிவெஞ்ச் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சென்ற பாகத்தினுடைய முடிவுல லியாரிய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த ரமான் தகேத்தினுடைய மறைவோட முடிஞ்சது. இந்தியாவிலிருந்து உளவாளியா அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய கதாநாயகன் தனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல வேலைகள்ல முதல் முக்கியமான வேலையை செஞ்சு முடிச்சிருந்தாரு. இதன் பிறகு இவர் அடுத்தடுத்த வேலைகளை செஞ்சு முடிச்சாரா, இவர் யாரு, இவர் எப்படி இந்த ஆபரேஷன் துரந்தருக்கு தேர்வு செய்யப்பட்டாரு, இதெல்லாம் தான் இந்த இரண்டாம் பாகத்தினுடைய மொத்த கதை. இந்த படத்தினுடைய சிறப்பு என்னன்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பம் சென்ற பாகம் முடிஞ்ச இடத்துல இருந்து தொடங்காம கதாநாயகனுடைய பின்கதையிலிருந்து தொடங்கியிருக்காங்க. இந்த ஒரு பின்கதையை துரந்தர் பார்ட் 2 ட்ரெய்லர்ல ஒரு சில காட்சிகளாகவும் துரந்தர் பார்ட் 1 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸா வேறு சில காட்சிகளாகவும் நமக்கு முன்னாடியே காமிச்சிருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது இது ஒரு வழக்கமான பின்கதையா தான் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துச்சு. அதோட கதாநாயகன் ஒரு உளவாளியா உள்ள வந்துட்டார் அப்படிங்கறத நமக்கு முன்னாடியே காமிச்சிட்டாங்க. இனி அவர் யாரா இருந்தா என்ன, அவர் எப்படி இங்க வந்தா என்ன, அவர் என்னென்ன இழப்புகளை சந்திச்சிருந்தாலும் இப்ப அவர் உளவாளியா உள்ள இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்ட காரணத்தினால இதுல பெரிய அளவுல ஒரு மர்மமும் மிஸ்டரியோ இருக்க வாய்ப்பில்லை. அதுல எந்த விதமான சுவாரஸ்யம் இருக்க போறதில்ல. இதெல்லாத்தையும் சொல்லி நம்மள சலிப்பை ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு முன்முடிவும் தான் எனக்கு இருந்தது. ஆனா இந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு நேர்மாறா கதாநாயகனுடைய அந்த பின்கதையை ரொம்ப சிறப்பா இந்த படத்துல காட்சிப்படுத்தியிருந்தாங்க. துரந்தர் பார்ட் 1ல அந்த அறிமுக காட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா சமீபத்துல பார்த்த படங்கள்ல ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுகமா இருந்தது. ஆனா அதை விஞ்சக்கூடிய வகையில இந்த படத்தினுடைய அறிமுகம் இருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த படத்திலேயே ஒரு சிறப்பான பகுதி அப்படின்னா இந்த படத்தினுடைய அந்த ஆரம்ப கட்ட காட்சிகளை சொல்லலாம். அந்த காட்சிகள் பார்வையாளர்களை வசீகரிச்சாலும் வெறுமனே ஆடியன்ஸை வசீகரிக்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி மட்டுமே இல்லாம அந்த கதாபாத்திரத்துக்கும் அது வலு சேர்க்கணும் அப்படிங்கிற விதத்தில் அதை பண்ணியிருந்தாங்க. அது ஒரு கூடுதல் சிறப்பாக இருந்தது. இந்த ஒரு ஆரம்பத்தை இவங்க ரொம்ப அருமையாக செட்டப் பண்ணிட்ட காரணத்தினால இதை வச்சு பின்னால் வரக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே சிறப்பாக இருந்தது. இதன் பிறகு இந்த கதை சென்ற பாகம் முடிஞ்ச அந்த இடத்துக்கு நகருது. நாம அப்படிப்பட்ட ஒரு ஆரம்ப கட்ட காட்சியை பார்த்த பிறகு இது ரெண்டும் சேர்த்து நமக்குள்ள இயல்பான ஒரு எதிர்பார்ப்பை வரவழைக்குது. ஆனா உண்மை சொல்லணும் அப்படின்னா அது வரைக்கும் நிலையா ஒரு கட்டுப்பாடோட இருந்த இந்த திரைக்கதை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சறுக்க தொடங்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா லியாரி அப்படிங்கிற அந்த நகரத்துல இப்ப ரமான் தகேத் கிடையாது. அவர் இல்லாத அந்த ஒரு சூழலை இவங்க காட்சிப்படுத்தி இந்த விதம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மேம்போக்கா தான் இருந்தது. அங்க நடக்கக்கூடிய அந்த அரசியல் ரீதியான சதுரங்க ஆட்டங்களாகட்டும், அங்க இருக்கக்கூடிய அந்த முக்கிய புள்ளிகளுக்கு நடுவிலான அந்த அதிகார போட்டி ஆகட்டும், இது எல்லாமே மேம்போக்கா தான் இருந்தது. இது எல்லாமே கடைசியில ஹம்சா அப்படிங்கிற அந்த ஒரு கதாபாத்திரத்தினுடைய எழுச்சியில தான் போய் முடிய போகுது அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய பார்வையாளர்களான நமக்கே தெரியுது. அதை ரகசியமா வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா துரந்தர் பார்ட் 1 பார்த்திருந்தாலே இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கே இயல்பா தெரியும். ஆனா ஹம்சா அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அந்த இடத்துக்கு எப்படி போய் சேர்றாரு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இந்த படத்துல அவர் ரொம்பவே வசதியா ரொம்ப சுலபமா தன்னுடைய சக போட்டியாளர்களை எளிதில் நீக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்ட மாதிரி தான் இருந்தது. இதை பார்க்கும்பொழுது துரந்தர் பார்ட் 1ல எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ரியலிசத்தோட பக்கத்திலே இருந்திருப்பாங்க. இந்த படமும் ஆரம்பிக்கும் பொழுது நம்பகத்தன்மையோட தான் ஆரம்பிச்சது. ஆனா அடுத்தடுத்த கட்டமா இந்த காட்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது அது சினிமாத்தனமா இருந்தது. ஹீரோவா இருந்தா இதெல்லாம் நடக்கத்தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அது இருந்தது. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஹம்சா இந்த இடங்கள்ல லியாரியினுடைய ஒரு முக்கியமான ஒரு வலிமை மிக்க ஒரு நபரா உருவாக முயற்சி செய்யறாரு. அவர் உருவாக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது தனிப்பட்ட முறையில ரசிக்க தகுந்த வகையில இருந்தாலுமே கூட அவர் தொடர்ச்சியா ரமான் தகேத் அந்த இடத்தை இட்டு நிரப்ப முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறாரு. ஆனா முயற்சி மட்டும் தான் செஞ்சுட்டே இருக்கிறாரு ஒழிய அதுல வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்ல முடியல. ரமான் தகேத்தினுடைய அந்த ஒரு இடத்தை அவரால் இட்டு நிரப்ப முடியல அப்படிங்கிறது தான் உண்மை. சென்ற பாகத்துல ரமான் தகேத்தை நமக்கு அறிமுகப்படுத்தும் போதே பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில அவர் பெரிய இழப்பை சந்திச்சிருப்பாரு. தன்னுடைய மகனை இழந்துட்டு அந்த தருணத்துல தான் ரமான் தகேத்தியை நமக்கு படத்துல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதை தொடர்ந்து லியாரியில அவருடைய செல்வாக்கு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டு வர மாதிரியான ஒரு பிம்பம் இருக்கும். இந்த சந்தேகங்களுக்கும் சரிவுகளுக்கும் நடுவுல ரமான் தகேத் மீண்டும் எழுந்து வந்து தன்னை நிரூபிச்சு தான் யார் அப்படிங்கறத காமிச்சிருப்பாரு. இந்த இழப்புகளையும் நெருக்கடிகளையும் மீறி ரமான் தகேத் அந்த இடத்துக்கு வந்த காரணத்தினால தான் அடுத்தடுத்த கட்டமா அவரை போற்றக்கூடிய காட்சிகள் வரும்பொழுதெல்லாம் நம்மளால அதை இயல்பா ரசிக்க முடிஞ்சது. அதை பார்க்கும் பொழுது நம்ப முடியாவும் இருந்தது. அந்த ஷேரி பலூச் காட்சி எல்லாம் பார்க்கும் பொழுது இவருக்கு எது செஞ்சாலும் தகும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நமக்குள்ள வரவழைச்சிருந்தது. மேல சொன்ன இந்த தருணங்கள் எல்லாம் இந்த படத்துல ஹம்சாவுக்கும் கிடைக்குது. ஆனா இதெல்லாத்தையும் பார்க்கும்பொழுது முன்னாடியே சொன்ன மாதிரி இவர் ரொம்ப சுலபமா வசதிக்கேற்ப அந்த இடத்தை அடைச்சிட்ட காரணத்தினால இவங்க ஸ்கிரீன் பிளேல ரைட்டிங்ல அந்த இடத்தை ரொம்ப கன்வீனியன்ட்டா ஹேண்டில் பண்ணிட்ட காரணத்தினால இந்த காட்சிகள் சென்ற பாகத்துல நமக்கு கொடுத்த அந்த ஒரு தாக்கத்தை இந்த படத்துல கொடுக்க தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை சொல்ற அதே நேரத்துல இந்த படம் அது வரைக்கும் என்டர்டெய்னிங்கா இருந்ததா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என்டர்டெய்னிங்கா தான் இருந்தது. இதையே நாம ஒரு தனி படமா எந்த படத்தினுடைய ஒரு சீக்குவலாவும் இல்லாம இருந்திருந்ததுன்னா இந்த குறைகள் கூட நம்ம கண்களுக்கு பெரிய அளவுல துருத்திட்டு தெரிஞ்சிருக்காது. ஆனா துரந்தர் பாகம் 1 சீக்குவல் அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த குறைகள் நம்ம சுட்டி காட்ட வேண்டியதா இருக்குது. படத்தினுடைய முதல் பாதி மாதிரியே படத்தினுடைய இரண்டாம் பாதியும் நல்லாவே தொடங்குது. ஒரு ட்விஸ்டோட தொடங்கக்கூடிய இந்த படத்தினுடைய இரண்டாம் பாதி வேறு சில திருப்புமுனைகள் மூலியமா கதை ஒரே இடத்திலேயே தேங்கி நின்றுடாம அடுத்தடுத்த கட்டமா சுவாரஸ்யமானது. படத்தினுடைய இரண்டாம் பாதியும் சுவாரஸ்யமா இருந்தாலும் அதுல ஒரு முக்கிய பிரச்சனையா தோணுது என்ன அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த படத்திலையும் முதல் பாகம் இரண்டாம் பாகம் இந்த ரெண்டுத்தையுமே சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா பல வில்லன்களை வந்து அறிமுகப்படுத்திட்டே இருந்தாங்க. துரந்தர் பார்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா ரமான் தகேத் அப்படிங்கிற அந்த ஒற்றை நபரை வீழ்த்துறது மட்டும்தான் ஒட்டுமொத்த கிளைமாக்ஸ் ஆகவே இருந்தது.
ஆனா அறிமுகப்படுத்தப்பட்ட அத்தனை வில்லன்களையும் இந்த பாகத்துல சேர்த்து வச்சு வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து இந்த திரைக்கதையில இருந்தது. கதாநாயகனுடைய அந்த எழுச்சி எப்படி வசதிக்கு ஏத்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி இந்த வில்லன்களுடைய அந்த எலிமினேஷனும் பாத்தீங்க அப்படின்னா வசதிக்கு ஏத்த மாதிரி தான் இருந்தது. அதுக்காகவே ஒரு புதுசா ஒரு சாப்டரே உருவாக்கி அதுல பல வில்லன்களை வந்து அவங்க எலிமினேட் பண்ற மாதிரி சித்தரிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே கன்வீனியன்டா தான் இருந்தது. படத்தினுடைய கிளைமாக்ஸை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு படத்துக்கு என்ன ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்தா அது சரியா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கிளைமாக்ஸை தேர்வு செஞ்சு தான் இந்த படத்துல அமைச்சிருக்காங்க. கிளைமாக்ஸ்ல வரக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் ஆகட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் அதனுடைய முடிவை எப்படி எட்டுது அப்படிங்கறதாகட்டும், இதெல்லாத்தையுமே சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தினுடைய அந்த முடிவும் அதே மாதிரி தாட்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னு தான் முடிச்சிருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்தது. இந்த காரணத்தினால இந்த ஒட்டுமொத்த படத்தை பார்த்து முடிக்கும் பொழுது இதுல பல குறைகள் இருந்தாலுமே அதை நம்ம ஓரளவுக்கு மறக்க செய்யற வகையில இந்த ஒரு முடிவை அமைச்சிருந்தாங்க. அடுத்ததா துரந்தர் பார்ட் 1 மாதிரியே இந்த படத்தினுடைய ஒரு முக்கிய சிறப்பாகவும் தோணுது இந்த படத்தினுடைய இசை தான். அது பாடல்கள் மற்றும் பின்னணி இசை இந்த ரெண்டு இடத்துலயுமே சிறப்பா இசை அமைச்சிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு சில இடங்கள்ல திரைக்கதை தொய்வடையக்கூடிய அந்த தருணங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாடல்கள்லையும் இசையிலையும் புதுசு புதுசா எதையோ ஒன்று பண்ணி அதை ஸ்டைலைஸ் பண்றதன் மூலியமா அதை ஈடுகட்டிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படம் முழுக்க அங்கங்க வரக்கூடிய அந்த சண்டை காட்சிகள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்பா படமாக்கி இருந்தாங்க. கொஞ்சம் அதீதப்படியான வன்முறை இருந்தாலுமே கூட அதை படமாக்கி இந்த விதம் என்ஜாயபிளா இருந்தது. படத்தினுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த ஒரு சண்டை காட்சியை இந்த படத்துல அடுத்தடுத்து வரப்போற அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பறைசாற்ற விதத்துல இருந்தது. மொத்தத்துல இந்த துரந்தர் பார்ட் 2 திரைப்படம் துரந்தர் பார்ட் 1 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய குறைகள் தென்பட்டாலுமே கூட தனியா இந்த படத்தை பார்க்கும் பொழுது ஒரு முழுமையான ஒரு சுவாரஸ்யமான படத்தை பார்த்த ஒரு உணர்வு தான் நமக்கு ஏற்படுத்துது. சரி, இவ்வளவையும் சொல்லி முடிச்சிட்ட பிறகு இந்த படத்துல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனையை பத்தி பேசியே ஆகணும். துரந்தர் பார்ட் 1 படம் வெளியான போதே இந்த படம் ஒரு புரொபகண்டா படம் மாதிரி தெரியுது, இந்த படம் ஆளும் பிஜேபி அரசுக்கு ஆதரவான ஒரு படம் மாதிரி தெரியுது அப்படிங்கிற அந்த விமர்சனம் எழ செஞ்சது. இதை பத்தி என்னுடைய கருத்துக்களை துரந்தர் பார்ட் 1 ரிவ்யூலையும் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படம் ஒரு புரொபகண்டா படம் மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு புரொபகண்டா படம் மாதிரி தான் தெரியுது. 100க்கு 100 ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு புரொபகண்டா படம் மாதிரி தெரியுது. இந்த படம் ஏன் ஒரு புரொபகண்டா படமா தோணுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய பேசலாம். ஆனா சுருக்கமா ஒரு சில விஷயங்களை மட்டும் இங்க பார்த்துருவோம். முதலாவதா டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். டிமானிட்டைசேஷன் எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி கேட்டா இன்ன வரைக்குமே பிஜேபியில் இருக்கவங்களாலேயே கூட அதுக்கு ஒரு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியாம தான் இருந்தது. ஆனா இந்த படத்துல அந்த டிமானிட்டைசேஷன் எதுக்காக நடந்திருக்கலாம் அப்படிங்கிற அந்த கதையை ரொம்ப அற்புதமா கட்டமைச்சு ஒரு காரணமா இந்த படத்துல முன் வச்சிருக்காங்க. டிமானிட்டைசேஷன் நடந்த பொழுது அதுல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அதனால ஏற்பட்ட இழப்புகள் இது எல்லாத்தையுமே நாம செய்திகள்ல அந்த காலகட்டத்தில் நம்ம பார்த்த ஒண்ணுதான். ஆனா இந்த படத்துல அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில அந்த கதையை கட்டமைச்சிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ற மாதிரியான வசனங்கள்லாம் இந்த படத்துல வரும். அதெல்லாத்தையும் பார்க்கும்பொழுது சுத்த அபத்தமா தான் இருந்தது. எதையுமே தெரியல காமிச்சிட்டா மக்கள் நம்பிடுவாங்க அப்படிங்கிற ஒரு முரட்டு தைரியத்தில் எடுக்கப்பட்ட காட்சி மாதிரி தான் அது எனக்கு தோணுச்சு. அடுத்ததா படத்துல பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுதெல்லாம் சாய்வாலா அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணி அவருக்கு இவங்களே ஒரு செல்ஃப் எலிவேஷன் கொடுத்துக்கிற மாதிரியான ஒரு சில காட்சிகள்லாம் வருது. அதை பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர்கள் மோடி நினைச்சா உலகத்துல எங்க போர் நடந்தாலும் நிறுத்திடுவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கதைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனா நிஜத்துல உலக அரசியலை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரியான முடிவுகள் எல்லாம் யாராலையுமே எடுக்க முடியாது. அதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த போர் சூழல்கள்ல கூட நாம அன்றாடம் நம்ம கண்களாலே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததான் இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில தீவிரவாதிகள் எல்லாம் இறக்குற மாதிரியான காட்சிகள் வருது. அந்த தீவிரவாதிகள் ரியல் லைஃப்ல எப்போ இறந்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது காங்கிரஸ் காலகட்டத்தில் தான் அந்த தீவிரவாதிகள் எல்லாமே இறக்க செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த படத்துல காங்கிரஸை கிரெடிட் செய்யணும் அப்படின்னு கூட அவசியம் இல்ல. அந்த காலகட்டத்தை கூட சரியா காட்சிப்படுத்தல. நடந்த எல்லா நன்மைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமா பிஜேபி தான் காரணம் அப்படின்னு கட்டமைச்சிருந்தாங்க. ஒரு ஃபிக்ஷன்ல இதுக்கான உரிமை அந்த இயக்குனருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா உண்டு. ஏன்னா இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ் மாதிரியான படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஹிட்லருடைய இறப்பை வேற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. ஆனா அது இங்க பிரச்சனை கிடையாது. நடந்திருக்கக்கூடிய உண்மையை இவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி இவங்க நம்பக்கூடிய அந்த ஆளும் வர்க்கத்துக்கு ஏத்த மாதிரி இந்த கதையை திரிச்சிருக்கிறதுனால தான் இதெல்லாத்தையும் சொல்ல வேண்டியதா இருக்குது. இதெல்லாத்தையும் பார்த்துட்ட பிறகு இந்த படத்தை புரொபகண்டான்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது அப்படிங்கிறது தெரியல. உள்ளதை உள்ளபடியே காட்டினா அது புரொபகண்டாவா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. உள்ளதை உள்ளபடியே காட்டுறது புரொபகண்டா கிடையாது. ஆனா அந்த உண்மையை எடுத்துட்டு அதை இவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி திரிச்சு ஒரு சாராருக்கு அதை ஆதரவா காண்பிக்கிறதுனால தான் இந்த படத்தை நம்ம புரொபகண்டா அப்படின்னு சொல்றோம். மொத்தத்தில் இந்த படம் முன்னாடியே சொன்ன மாதிரி சுவாரஸ்யமா இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கு. இதனுடைய மேக்கிங் மற்றும் கிராஃப்ட் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்கு ஒரு கமர்ஷியல் சினிமாக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாகவே செஞ்சிருக்காங்க. ஆனா இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது ஒருதலை பட்சமாகவும் மக்களை மூளை செலவு செய்யற மாதிரி தான் இருந்தது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ரிவ்யூல நீங்க உடன்படக்கூடிய கருத்துக்கள் இருந்ததா இல்ல மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.